السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقد لبثت فيكم عمرا من قبله أفلا تعقلون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لقد شهدت في دار عبد الله بن جدعان حلفا هو أحب إلي من حمر النعم أو كما قال عليه الصلاة والسلام. நம்முடைய ஊரில், நம்முடைய பள்ளியில் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற மீலாது நபி தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற இப்பள்ளியினுடைய சங்கமிக்க இமாம், அன்பு நண்பர் மௌலவி சையது அலி வாஹிதி ஹஸ்ரத் அவர்களே, நம்முடைய மதரசாவில் மிகச் சிறப்பாக பணியாற்றி ஆற்றல் மிக்க ஆற்றல்களை உருவாக்குகிற பணியை திறம்பட செய்து வருகிற இம்மதரசாவின் மிகவும் பாக்கியமான உஸ்தாதுமார்களே, நிர்வாக பெருமக்களே, மாணவ கண்மணிகளான அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறுவர்களே, சிறுமிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை பெற்ற மக்களாக அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி வாழுகிற மக்களாக அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் கபூல் செய்வானாக. ஆமீன். அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளும் மனித குலத்திற்கு சிறந்த முன்மாதிரி. அவர்களுடைய குழந்தை பருவம், அவர்களுடைய சிறுவர் பருவம், அவர்களுடைய இளமை பருவம், அவர்களுடைய நடுத்தர பருவம், அவர்களுடைய முதுமை பருவம், நபியினுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பருவங்களும் சிறந்த வழிகாட்டுகள். அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த 63 ஆண்டுகளும் நமக்கு சிறந்த முன்மாதிரி. இந்த உலகத்திலே அவர்கள் எத்தனை நாட்கள் வாழ்ந்தார்களோ ஒவ்வொரு நாளும் முன்மாதிரி. நபியினுடைய ஒவ்வொரு நிமிஷமும் முன்மாதிரி. நபியினுடைய ஒவ்வொரு நொடியும் முன்மாதிரி. இந்த உலகத்திலே நீங்கள் யாரையும் இப்படி சொல்ல முடியாது. ஒருவர் உலகத்தில் வாழ்ந்தால் அவருடைய குழந்தை பருவம் மக்களுக்கு முன்மாதிரி, அவர்களுடைய சிறுவர் பருவம் மக்களுக்கு முன்மாதிரி, அவர்களுடைய இளமை பருவம் மக்களுக்கு முன்மாதிரி, அவருடைய கடைசி காலகட்டம் மக்களுக்கு முன்மாதிரி. ஒருவர் உலகத்தில் வாழ்ந்தால் அவருடைய ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு முன்மாதிரி, அவருடைய ஒவ்வொரு நொடியும் மக்களுக்கு முன்மாதிரி என்று உலகத்திலே சொல்வதற்கான தகுதி படைத்த ஒரே ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்களுடைய வாழ்க்கையிலே இருட்டான பகுதியே கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையிலே மறைக்கப்பட்ட பகுதி கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே கிழிக்கப்பட்ட பக்கங்கள் கிடையாது. நபியினுடைய வாழ்க்கை என்பது மிகச் சிறந்த முன்மாதிரியாக இந்த மனித குலத்திற்கு அல்லாஹ்வால் அமைத்து தரப்பட்டது.
வளரும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதாக ஒரு பழமொழி சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இளமை பருவம் எப்படி இருக்கும், நபியினுடைய வருங்காலம் எப்படியெல்லாம் அமையும் என்பதற்கு அவர்களுடைய இளமை பருவத்திற்கு முந்திய பருவமான 7 வயசு 8 வயது பருவத்திலே கூட அவர்களுடைய அந்த 8 வயது நமக்கு காட்டியது அவர்களுடைய இளமை எப்படி இருக்கும் என்பது. நபியினுடைய 10 வயது நமக்கு காட்டியது அவர்களுடைய வாலிபம் எப்படி அமையும் என்பது. ஹதீஸ் ஷரீஃபில் அலாமுன் நுபுவ்வா என்ற கிதாபிலே வருகிற ஒரு அருமையான வரலாறு. ஷாமில் இருந்து சில கிறிஸ்தவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள் வியாபாரம் செய்வதற்காக. அவ்வாறு வந்த அந்த கிறிஸ்தவர்கள் சஃபா மருவா மலைக்கு இடையிலே அவர்கள் தங்குகிறார்கள். அந்த நேரத்தில் நபிக்கு வயது ஒவ்வொரு இவனு சபையினி சிரியாவிலிருந்து ஷாமிலிருந்து கிறிஸ்தவர்கள் மக்காவிற்கு வியாபாரம் செய்வதற்காக வந்து சஃபா மருவா மலைக்கு பக்கத்திலே தங்கியிருந்த அந்த நேரத்திலே நபிக்கு வயது 7. அப்போது அந்த கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு தெரியாது இந்த சிறுவர் யார் என்று. அவர்கள் விசாரிக்கிறார்கள், மன் அன்த இப்னு மன் அன்த, சிறுவரே நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, நீங்கள் யாருடைய மகன், உங்கள் அப்பாவுடைய பேர் என்ன என்பதாக நபியிடத்தில் கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், என் பெயர் முஹம்மது, எங்கள் வாப்பா பேர் அப்துல்லா, எங்கள் பாட்டனார் பேர் அப்துல் முத்தலிப் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார். உடனே அவர்கள் புரிந்து கொண்டார்கள், முஹம்மதா, அப்படியானால் இவர்தான் கடைசி காலத்தின் நபி என்பதை அந்த கிறிஸ்தவர்கள் புரிந்து கொண்டார்கள். எப்படி புரிந்து கொண்டார்கள்? அல்லாஹ் தஆலா அந்த கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்ட இன்ஜில் வேதத்திலே நம்முடைய நபியினுடைய பெயரை அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தார். அதை கொண்டு புரிந்து கொண்ட அந்த கிறிஸ்தவர்கள் நாயகத்தை சோதிப்பதற்காக வேண்டி கேட்டார்கள், மன் ரப்பு ஹாதிஹி வ அஷார இலல் ஜிபால், ரசூலுல்லாஹ்வுக்கு அங்கு இருந்த மலைகளை எல்லாம் சுட்டி காட்டி 7 வயசுல ரசூலுல்லாஹ்ட்ட கிறிஸ்தவர்கள் கேட்டாங்க, மன் ரப்பு ஹாதிஹி, இந்த மலைகளுடைய இறைவன் யார் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் உடனே பதில் சொன்னாங்க, அல்லாஹு ரப்புஹா லா ஷரீக லஹு, இந்த மலைகளுடைய இறைவன் அல்லாஹ் தான், அந்த அல்லாஹ்வுக்கு இணையாக யாரும் இல்லை என்பதாக 7 வயதிலேயே இந்த உலகத்திலே ஏகத்துவத்தை உரைக்க சொன்னவர்கள் நம்முடைய உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்கள். ஒரே கிறிஸ்தவர்கள் மன் ரப்பு ஹாதிஹி வ அஷார இல ஸமா, வானத்தை நாயகத்திற்கு சுட்டி காட்டி, முஹம்மதே சிறுவரே இந்த வானத்தினுடைய இறைவன் யார் என்று கேட்ட போதும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹு ரப்புஹா லா ஷரீக லஹு, வானத்திற்கு இறைவன் அல்லாஹ் தான், அவனுக்கு இணையாக யாரும் கிடையாது. மீண்டும் அந்த கிறிஸ்தவர்கள் நபியிடத்தில் கேட்டார்கள், பஹல்லஹா ரப்பு கைருஹு, இந்த மலைகளுக்கு இந்த வானங்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் உண்டா என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் உறுதியாக சொன்னார்கள், அல்லாஹ் விஷயத்திலே நீங்கள் எந்த காலத்திலும் சந்தேகப்படாதீர்கள், மாலஹு ஷரீக்கும் வலா நித்துன், அல்லாஹ்வுக்கு இணையாக யாரும் இல்லை, அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை. உலகத்திலே 7 வயதிலேயே இந்த உலகத்திலே இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்த அருமையான ஒரு குழந்தையாக அல்லாஹ் தஆலா நாயகத்தை நமக்கெல்லாம் ஆக்கி தந்தார். நண்பர்களே, நபியினுடைய சிறுவர் பருவம், அவர்களுடைய வாலிபம் எப்படியெல்லாம் அமையும் என்பதை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சிறுவர் பருவத்திலேயே இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டிய அருமையான செய்திகளை எல்லாம் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். நண்பர்களே, அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவராக இருந்தபோது அவர்கள் எப்படியெல்லாம் சுப்ஹானல்லாஹ் இந்த உலகத்திலே சிறந்து விளங்கினார்கள் என்பதற்கு ஆதாரமாக வரலாற்றிலே நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையாக இருந்த பொழுதே இந்த உலகத்தில் அற்புதமான ஏகத்துவத்தை சொன்ன செய்திகளை எல்லாம் நம்மால் வரலாற்றிலே காண முடிகிறது. நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சிறுவர் பருவத்தில் சுப்ஹானல்லாஹ் ரொம்ப ஆச்சரியமான இன்னொரு செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு 7 வயது இருக்கு. அப்போது நாயகம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய பொறுப்பிலே ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். 7 வயதிலே பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய பொறுப்பிலே ரசூலுல்லாஹ் இருந்த சமயத்திலே அவர்களுக்கு ஒரு சமயத்திலே கடுமையான கண்வலி ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண்வலி ஏற்பட்ட பொழுது அப்துல் முத்தலிப் விசாரிக்கிறார்கள், என்னுடைய பேர பிள்ளைக்கு கண்வலியாக இருக்கிறது, எங்கே அழைத்து செல்லலாம் என்று கேட்டபோது ஒருவர் சொன்னார், இன்ன பைன மக்கத்த வல் மதீனத ராஹிபன் யகீ மினர் ரமதி வகத் ஷஃபா அலா யதேஹி கல்குன் கசீர். ஒருவர் சொன்னார், அப்துல் முத்தலிபே, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட ஊரிலே ஒரு இடம் இருக்கிறது, அங்கே ஒரு யூத பாதிரி இருக்கிறார். அந்த யூத பாதிரி கண்வலிக்காக ஓதி பார்க்கிறார், கண்வலிக்காக அவர் மருத்துவம் பார்க்கிறார். அவரிடத்தில் உங்களுடைய மகனாரை அழைத்து செல்லுங்கள், நிச்சயமாக அவரின் மூலமாக எத்தனையோ மக்களுக்கு குணம் கிடைத்திருக்கிறது, அவரிடம் உங்களுடைய பிள்ளையை அழைத்து செல்லுங்கள் என்பதாக ஒருவர் சொல்லுகிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 7 வயது சிறுவராக இருந்த அவர்களுக்கு கண்வலிக்கு மந்திரித்து பார்ப்பதற்காக வேண்டி ஒருவரால் கொல்லப்பட்ட அந்த ஊருக்கு அப்துல் முத்தலிப் அழைத்து வருகிறார். ரசூலுல்லாஹை கொண்டு வந்து அந்த யூத பாதிரிக்கு பக்கத்திலே வைத்தவுடனே அந்த யூத பாதிரி நன்றாக நாயகத்தை உற்று பார்த்தார். நன்றாக நாயகத்தை உற்று பார்த்த பிறகு அந்த யூத பாதிரி செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர் தவம் செய்யக்கூடிய அந்த மடத்திற்கு அவர் போனார். அவர் தவம் செய்யக்கூடிய மடத்திற்கு போய் நன்றாக குளித்தார், சுத்தம் செய்தார், புத்தாடைகளை அணிந்து கொண்டார். புத்தாடைகளை அணிந்து கொண்டு அதற்கு பிறகு அவர் வெளியே வந்து ரசூலுல்லாஹ்வை பார்த்த அந்த நேரத்தில், ரசூலுல்லாஹ்க்கு வயசுனாங்க எத்தனை வயசுங்க? 7 வயசு. ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதற்கு முன்னாலே தௌராத் வேதத்தை விரித்து வைத்துக் கொண்டார். தௌராத் வேதத்தையும் பார்க்கிறார், நாயகத்தையும் பார்க்கிறார், நாயகத்தையும் பார்க்கிறார், தௌராத் வேதத்தையும் பார்க்கிறார். பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அடையாளங்கள் எதிலே சொல்லப்பட்டிருக்கிறது? தௌராத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தௌராத்திலே உள்ள எல்லா அடையாளங்களும் இவருக்கு இருக்கிறதா என்று பார்த்து விட்டு அந்த யூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹுவ வல்லாஹி காத்தமுன் நபியீன், இவர்தான் முஹம்மது நபி, இவர்தான் கடைசி நபி என்பதாக சொன்னார். சுப்ஹானல்லாஹ். 7 வயதிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்பதை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் தான் நபி என்று சொல்வதற்கு முன்பே அவர்கள்தான் நபி என்பதை உலகத்திற்கு அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டார். ரசூலுல்லாஹ் 40 வயசுல அவங்க நபின்னு சொன்னது வேற விஷயம். 7 வயசுலேயே ரசூலுல்லாஹ் தான் நபி என்பதை உலகத்திற்கு அல்லாஹ் தஆலா யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அறிவித்து விட்டார். உடனே அப்துல் முத்தலிபிட்ட அவர் கேட்டாரு, அந்த யூத பாதிரி எதற்காக கூட்டு வந்தீங்க? அப்துல் முத்தலிப் சொன்னாங்க, என் பேர பிள்ளைக்கு கண்வலி, நீங்க ஓதி பார்த்த கேட்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் கூட்டு வந்தேன். உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமாக இருக்கும். அந்த யூத பாதிரி சொன்னாராம், நான் எங்கே இவருக்கு ஓதி பார்க்க முடியும்? நான் எப்படி இவருக்கு ஓதி பார்க்க முடியும்? நான் ஓதி பார்த்தா நோய் போகுது எல்லாரும் சொல்றாங்க, நான் ஓதி பார்த்தா கண்வலி சரியாகுது எல்லாரும் சொல்றாங்க. என்ன காரணம் தெரியுமா? நானே ஓதி பார்க்கும் போது இவர் பொருட்டால் கடைசி நபியான முகம்மது நபியின் பொருட்டால் நோய்களை குணமாக்கி என்று இவர் பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்வதால் தான் என் ஓதலே படிக்கிறது, நான் மந்திரித்தால் கேட்கிறது. இவர் பேரை சொல்லித்தான் நானே என்ன செய்யறேன், ஓதி பார்க்கிறேன்.
இவர் பேரை சொல்லித்தான் என் பிழப்பு நடக்குது. இவர் பேரை சொன்னாதான் என் துவாவையே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நோயை போக்குறான். இவர் பேரை சொல்லி நான் ஓதி பார்த்து நோயை குணமாக்கிட்டு இருக்கிறேன், இவருக்கு ஓதி பார்க்க என்னால் எப்படி முடியும் என்று அவர் கேட்டார். கேட்டுவிட்டு அன்பர்களே, அசீரத்துல் ஹலபியா கிதாபிலே இந்த வரலாறு வருகிறது. அவர் சொன்னார், இன்ன தவாஹு மாஹு யா அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிபே, அவருக்கு அவர்தான் மருந்து, அவருக்கு அவர்தான் மருந்து, அவர்தான் அகிலத்திற்கே மருந்து. அவருக்கான மருந்து என்னிடம் இல்லை, எனக்கான மருந்து தான் அவரிடத்தில் இருக்கிறது, அவருக்கான மருந்து அவரிடம்தான் இருக்கிறது. அவரு கண்வழியை போக்குறதுக்கு எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க? அவரு கண்வழிக்கான மருந்து அவருடைய எச்சி தான், அவருடைய உமிழ் நீர் தான் கண்வழிக்கான மருந்து. அவருடைய எச்சியை எடுங்க, அவர் வாயில உள்ள உமிழ் நீரை எடுங்க, அவர் கண்வழியில கண்ணில வைங்க என்று யூத பாதிரி சொன்னார். அன்பர்களே, நபியினுடைய எச்சி அது எச்சி அல்ல, இந்த சமுதாயத்துக்கான எழுச்சி. நபியின் எச்சி அல்ல, இந்த சமுதாயத்துக்கான எழுச்சி, இந்த சமுதாயத்தினுடைய வீழ்ச்சிக்கான அதுதான் சிறந்த மருந்து. அன்பர்கள், உடனே அப்துல் முத்தலிப் நபியினுடைய வாயிலிருந்து எச்சியை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் வைத்தார்களாம். உடனே முற்றிலுமாக அந்த கண்வழி குணமானதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர்களுடைய இளமை பருவம் எப்படியெல்லாம் அமையும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா சிறுவர் பருவத்திலேயே காட்டிவிட்டான். இப்படி நிறைய செய்திகள் உண்டு. ஆனாலும் இந்த பகுதியை இத்தோடு நான் முடித்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நான் போகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சின்ன வயதிலே ஏகத்துவத்தை கொடுத்ததை போல அல்லாஹ் தஆலா அவர்களை சிறுவர் பருவத்திலேயே எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். ரசூலுல்லாஹ்வை சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். யாரு பின்னால பேசக்கூடாதுல, என்னங்க பெரிய நபி சின்ன பிள்ளைகளை கேட்டதானா பண்ணாரு, சின்ன பிள்ளைகள அப்படி இப்படித்தானே வாழ்ந்தாரு, எல்லா சின்ன பிள்ளை மாதிரி தானே அவரும் இருந்தாரு என்று இந்த உலகம் விரல் நீட்டி பேசிவிடக் கூடாது. என்னுடைய ஹபீபை, என்னுடைய நபியை மூக்கில் கை வைத்து உலகம் ஆச்சரியத்தோடு பார்க்க வேண்டுமே தவிர விரல் நீட்டி பேசக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய சிறுவர் பருவத்தையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது ஆடு மேய்ச்சாங்க. எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. ஏன்? ஆடு மேய்ச்சாதான் ஒரு பக்குவத்துக்கு வர முடியும், ஆடு மேய்ச்சாதான் பொறுமை கிடைக்கும், ஆடு மேய்ச்சாதான் சகிப்புத்தன்மை கிடைக்கும். பாருங்க, நம்ம ரோட்ல போவோம், ஆடு மேய்க்கக்கூடிய ஆடுகளை பத்திக்கிட்டு போவோம், 100 ஆடுகளை பத்திக்கிட்டு போவோம். ஒரு 5 நிமிஷம் அந்த ஆட்டை கடந்து நாம போவோம், ஆடு அங்க போவோம் இங்க வரும், நமக்கு என்ன வருங்க? கோபமா வரும். அந்த ஆட்டை அப்படி கொஞ்சம் கடந்து போறதுக்கு நமக்கு கோபம் வரும். ஆனா 100 ஆடுகளை காலையில இருந்து சாயங்காலம் வரையிலும் அவன் மேய்ப்பான், கோபமே படமாட்டேன். ஆடு மேய்ச்சா பொறுமை வரும். அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களையும் ஆடுகளை மேய்க்க வச்சான். ரசூலுல்லாஹ் மேய்ச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவராக இருந்த பொழுது ஒரு முறை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேள்விப்படுறாங்க, மக்காவில் ஊருக்குள்ள ஒரு கல்யாணம், அந்த கல்யாண வீட்டில் டஃப் அடிக்க போறாங்க, இசை வாசிக்க போறாங்க என்று ரசூலுல்லாஹ் கேள்விப்பட்டு தங்கூட ஆடு மேய்ச்ச சிறுவர்கள்ட்ட தன்னுடைய ஆடுகளை எல்லாம் ஒப்படைச்சிட்டு நாங்க கல்யாண வீட்டுக்கு போறேன், டஃப் அடிக்கிறாங்களாம், இசை வாசிக்கிறாங்களாம், கேட்க போறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வராங்க. அன்னஹு ஹலர வலீமா ஃபீஹா துஃபுன் வ மஸாமீர். ஒரு வலீமாவுக்கு ரசூலுல்லாஹ் வராங்க, அங்க டஃப் அடிக்கிறாங்க, இசை வாசிக்கிறாங்க என்று கேள்விப்பட்டு வராங்க. எதற்காக? லியஸ்மஅ, அந்த இசையை கேட்பதற்காக ரசூலுல்லாஹ் வந்தாங்க.
இன்னும் இசை என்ன செய்யப்படலை, வாசிக்கப்படலை. ரசூலுல்லாஹ் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, டஃப் அடிப்பாங்க கேட்கணும், இசை வாசிப்பாங்க கேட்கணும். எந்த ரசூலுல்லாஹ் அவங்க நபியாக ஆன பிறகு சொன்னாங்க, இசையை என் காலில் போட்டு புதைப்பதற்காக வந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய பாவத்தை இந்த சமுதாயம் செய்யுது. எந்த இசை கருவிகளை காலில் போட்டு குளிதோண்டு புதைக்க வந்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அந்த வாக்கு மேல காதுல மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டான். எந்த பாட்டை ஒழிப்பேன் கீழே போட்டு மிதிப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அந்த பாட்டை தலைக்கு மேல வாக்கு மேல மாட்டி நாம கேட்கிறேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாவத்தை நாம செய்யறோம். அல்லாஹு தஆலா நம்மையெல்லாம் பாதுகாப்பானாக. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இசையை ஒழிக்க வந்தவங்க, இப்போது இசை ஒழிக்க போகிறது, அது ஒழிக்க, இது ஒழிக்க, இசை ஒழிக்க போகிறது, அது ரசூலுல்லாஹ் கேட்க வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணா தெரியுமா, இந்த ரசூலுல்லாஹ் தான் இசையை ஒழிக்கணும், இசையை அழிக்கணும், அதுக்காக வேண்டி லரபல்லாஹு அலா உதுனிஹி, ரசூலுல்லாஹ் இசை கேட்பதற்காக காத்திருந்த சமயத்தில் இசை வாசிப்பதற்கு முன்பாக நபியினுடைய காதிலே அல்லாஹ் தடவி கொடுத்தான். ரசூலுல்லாஹ் தூங்கிட்டான். ரசூலுல்லாஹ் கொட்டடிக்கிறதுக்கு முந்தையே இசை வாசிப்பதற்கு முன்பே ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தூங்க போட்டுதான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ராத்திரி தூங்கினவங்க மறுநாள் காலையில சூரியனுடைய வெப்பம் வந்துதான், சூரியன் உதித்த பிறகுதான் அவங்க கண் விழிச்சாங்க. இரவெல்லாம் அல்லாஹ் தூங்க போட்டாங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா அவர்கள் வாலிபத்திற்கு முன்பே அவருடைய அல்லாஹு தஆலா பாவங்களை விட்டு பாதுகாத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்களிடத்தை கேட்கப்பட்டது, நாயகமே நீங்கள் வாலிபராக இருந்தபோது மது குடித்தீர்களா? ரசூலுல்லாஹ் குடிக்கவில்லை என்று சொன்னார்கள். வாலிபராக இருந்தபோது சிலை வணக்கம் செய்தீர்களா? ரசூலுல்லாஹ் இல்லை என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாலிபம் பரிசுத்தமாக இருந்தது, நேர்மையாக இருந்தது என்பதற்கு அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான். அதுவல்ல ஆச்சரியம். நபியினுடைய வாலிபம் என்பது பரிசுத்தமாக இருந்தது என்பதற்கு சஹாபாக்கள் சாட்சி, அது ஆச்சரியம் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய இளமை சுத்தமாக இருந்துச்சு, அவங்களுடைய மனைவி கதீஜா அம்மா சொல்றாங்க, அதுவல்ல ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி அபூஜஹலே ஒத்துக்கிட்டான். அதுதான் பெரிய ஆச்சரியம். சுப்ஹானல்லாஹ். அபூஜஹல் யாருங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பயங்கரமான எதிரி. ஒரு தடவை மக்கால பத்ர் போர் நடைபெற்ற அந்த சமயத்துல இப்னு கஸீர் தஃப்ஸீர் கிதாபுல இந்த செய்தி வருது. அஹ்னஸ் இப்னு ஷரீக் என்பவன் ஒரு மக்காவுடைய ஒரு பெரும் தலைவன். அவனும் அபூஜஹலும் மக்கால ஒரு இடத்துல தனியா உட்கார்ந்து இருக்கும்போது அஹ்னஸ் இப்னு ஷரீக் அபூஜஹல்கிட்ட கேட்டான், தலைவரே சொல்லுங்களேன், யா அபுல் ஹைக்கம், அறிவின் தந்தையான தலைவரே, அக்பிர்னி அன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் பேரை கேட்ட என்ன சொல்லணுமா? அக்பிர்னி அன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைவரே, அந்த முஹம்மதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அசாதிப்புன் ஹுவ அம் காதிபுன், அவர் உண்மை சொல்லக்கூடியவரா பொய் பேசக்கூடியவரா? முஹம்மதை பத்தி நீங்க சொல்லுங்க என்பதாக அஹ்னஸ் அபூஜஹல்கிட்ட கேட்கிறார். கேட்கும்போது அந்த அஹ்னஸ் சொன்னாரு, ஃபஇன்னஹு லைஸ ஹாஹுனா மின் குரைஷ் கைரி வ கைருக இஸ்மௌ கலாமனா. உண்மையை சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, இந்த இடத்துல நம்ம 2 பேரை தவிர வேறு யாரும் கிடையாது. அது உண்மையானவர்னு சொன்னா, அவர் உண்மையானவர்னு சொன்னா உண்மையானவர்னு சொல்லுங்க, பொய்யன்னு சொன்னா பொய்யன்னு சொல்லுங்க. அவரை பத்தி பாராட்டுனா, உண்மையை உள்ளபடி சொன்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் என்று நினைச்சு நீங்க உண்மையை மறைக்காதீங்க. அவர் உண்மையாளரா பொய் சொல்லக்கூடியவரா என்று கேட்டபோது அபூஜஹல் கோபப்பட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லுவாரா என்று கேட்டபோது சஹாபாக்கள் கோபப்படுறது யார் கோபப்பட்டா? யாருங்க? அபூஜஹல் கோபப்பட்டான். வைஹக்க, நாசமா போ, என்ன முஹம்மதை பார்த்து அப்படி கேட்டுட்ட? வல்லாஹி, அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், சுப்ஹானல்லாஹ், இன்ன முஹம்மதன் லசாதிகுன், சத்தியமா சொல்றேன். வல்லாஹினா சத்தியமா, இன்னனா நிச்சயமா. சத்தியமா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன், முஹம்மது உண்மையை தான்
சொல்லுவாரு, ஒமா கதப முஹம்மதுன் கத்து, முஹம்மது வாழ்க்கையில கத்து என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு தடவை கூட பொய் சொன்னதில்லை. அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்திருக்கிறோம், அவர் பொய் சொன்னது கிடையாது. முகம்மதுடைய வாலிபத்தையும் நாங்க பார்த்திருக்கிறோம், அவர் பொய் சொன்னது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவர் பொய் சொன்னது கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப பருவமும் இளமைய பருவமும் முழு வாழ்க்கையும் பொய் சொல்லாமல் பாதுகாக்கப்பட்டது என்பதை ஒத்துக்கொண்டவன் அபூஜஹல். அதுதான் ரொம்ப ஆச்சரியம் நண்பர்களே. ஏன்னு சொன்னா பொய் இருக்குது பாத்தீங்களா? ஏன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை பொய் சொல்லாம பாதுகாத்தான்னு சொன்னா, ஒரு பொய்யை மறைக்க எத்தனை பொய் சொல்லுவாங்க? இப்போ அதெல்லாம் கூடி போச்சுங்க. இப்போ 9 கேட்ட 50 பொய் சொல்றோம். இது பழைய பழமொழி. ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொல்லுவாங்க, பழைய பழமொழி. இப்போ எல்லாம் 50 பொய் சொல்றோம். பொய் என்பது வாழ்க்கையில பாவங்களை கூட்டிடும். யாரு பொய் சொல்றானோ அவன் பாவத்தை விட முடியாது. எனவே தான் பொய் என்பது அனைத்து பாவங்களுக்கும் காரணமாக இருப்பதால் தான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை வாலிப பருவத்தில் இதை விட்டு பாதுகாத்தாங்க, பொய்யை விட்டு பாதுகாத்தாங்க. அல்லாமா ராஜி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய தஃப்சீர் கிதாபில் அழகான ஒரு செய்தியை சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பல மணி நேரம் பேசுறதுக்கு செய்தி இருக்குது, நமக்கு நேரம் தான் வேணும் நண்பர்களை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஆள் வராருங்க. அவர் யாருங்க? காசிர். அவர் சொன்னாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இஸ்லாத்தை ஏற்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நான் வந்திருக்கிறேன். ஆனால் என்கிட்ட 4 பாவம் இருக்குது, 4 கெட்ட பழக்கம் இருக்குது. 1, நான் பொய் சொல்கிறேன், 2வது திருடுகிறேன், 3வது விபச்சாரம் செய்கிறேன், 4வது மது குடிக்கிறேன். நான் இஸ்லாத்தை ஏற்கணும் அப்படிங்கிற முடிவோடு நான் வந்திருக்கிறேன். ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்கணும்னு சொன்னால் மக்கள் சொன்னாங்க, ஒரே அடியாக உடனடியாக இந்த 4 பாவத்தை விட்டாதான் நீ முஸ்லீம் ஆக முடியும் என்று மக்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டு உங்கள்கிட்ட நான் வந்திருக்கிறேன். நான் இஸ்லாத்தை ஏற்க தயார், ஆனால் 4 பாவத்தையும் இன்னைக்கு என்னால் விட முடியாது. ஓப்பனாக பேசுகிறேன், தெளிவாக பேசுகிறேன். அவர் சொன்னாரு, பையின் கணாயத்தை மின்னி நீ தரிக்கும் வாஹிதி மின்ஹா ஆமன் துதிக்க. 4 பாவத்தை விட வேண்டாம், ஒரு பாவத்தை மட்டும் முதல்ல விடுங்க என்று இங்க சொன்னா, ஒரு பாவத்தை விடுவதை கொண்டு நீங்கள் போதுமாக்கி கொண்டால் ஒரு பாவத்தை விடுங்க, மீதி பாவத்தை ஒவ்வொன்றா விடுங்க என்று நீங்கள் சொன்னால் நான் இஸ்லாத்தை ஏற்பேன். 4 பாவத்தை விட்டாதான் களிமா சொல்லணும்னு சொன்னா என்னால் இஸ்லாத்தை ஏற்க முடியாது. யார் சொன்னாங்க? அந்த காசிர் சொன்னாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குஃப்ரில் கதிப, அப்படியா முதல்ல பொய் பேசுவதை விட்டு விடு. மது பிடிக்காதுன்னு சொல்லலை, விபச்சாரத்தை விடுன்னு சொல்லலை, திருடுவதை நிறுத்து என்று சொல்லலை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொய் பேசுவதை விட்டு விடுப்பா, மற்ற பாவத்தை அல்லாஹ் தஆலா சரியாக்கிடுவான். இப்போ கதில தாலிக்க சும்மா அஸ்லம, உடனே ஒத்துக்கொண்டால், சரி முகம்மதே நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று ஒத்துக்கொண்டால் உடனே களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டார். இப்போ அவர் போறாருங்க, என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காரு? பொய் சொல்ல மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. போறார். முதல்ல எங்க போனாரு? போன உடனே நண்பர்கள்லாம் கூப்பிட்டான். நண்பர்கள்லாம் உருப்படாதவனே. இன்னைக்கு நிறைய நண்பர்கள் உருப்படாத நண்பனாக இருக்கிறான். அன்னைக்காவது ஒரு செட்டில் ஒரு நட்பு கூட்டத்தில் 10 பேர் இருந்தா ஒரு 10 பேர்ல ஒரு 4 பேர் நல்லவனா இருப்பான், ஒரு 3 பேர் நல்லவனா இருப்பான். இன்னைக்கு 10 பேர் இருந்தா 10 பேர் கெட்டவனா தான் இருக்கும். இன்னைக்கு எல்லா நண்பர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. நல்வழி காட்டக்கூடிய நண்பர்கள்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் நீ நண்பனையே யாரையும் நண்பனாய் எடுக்காமல் இருப்பதுதான் சிறப்பு, யாரோடும் நட்பு கொள்ளாமல் இருப்பதுதான் சிறப்பு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. அந்த காலத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம். அப்போ அந்த ஆள் தன்னுடைய நண்பர்களை பார்க்க போற நண்பர்கள்லாம் மது குடிக்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட போது அவர் யோசிக்கிறார், அந்த சஹாபி யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறாரு? நாம ரசூலுல்லாஹ்ட்ட பொய் சொல்ல மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம்.
இன்னைக்கு போய் நாமளே மது குடிச்சா நாளைக்கு ரசூலுல்லாஹ்ட்ட போவோம். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, மது குடிச்சியான்னு கேட்பாங்க. ஆமான்னு ஒத்துக்கிட்டா தண்டனை கொடுப்பாங்க. நம்மால தண்டனையை தாங்க முடியாது. இல்லைன்னு மறுத்துட்டா பொய் பேசுகிறதாக ஆகிடும். பொய் பேசக்கூடாதுன்னு வாக்களித்திருக்கிறோமே, என்ன செய்வது யோசிக்கிறார். இப்படி யோசித்த போது பொய் பேச மாட்டேன் என்று வாக்களித்தாரே, அந்த வாக்குறுதி அவரை மது குடிக்க விடாமல் தடுத்து விட்டார். அப்புறம் விபச்சாரம் செய்யறதுக்கு போனார். அப்போதும் இப்படித்தான் யோசித்தார், விபச்சாரத்தை விட்டார். அப்புறமாக திருடுவதற்காக போனார். அப்போதும் இப்படித்தான் யோசித்தார், திருடுவதையும் விட்டு விட்டார். அணில் புள்ளி எல்லா பாவத்தையும் விட்டு தௌபா செய்தார், பாவம் மன்னிப்பு அடித்தார். ரசூலுல்லாஹ் பொய்யை மட்டும் தான் விட சொன்னாங்க. பொய்யை விட்டதுனால எல்லா பாவத்தையும் விட்டுட்டாரு. இலா ரசூலுல்லாஹ், யார்கிட்ட வராருங்க? ரசூலுல்லாஹ்ட்ட திரும்பி வந்தார். வந்து சொன்னார், நாயகமே நீங்க பொய் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் பொய்யத்தான் விட்டேன். அந்த பொய் எல்லா பாவங்களை விட்டு என்னை பாதுகாத்து விட்டது என்பதாக அந்த சாதி சொன்ன இந்த செய்தியை அல்லாமா ராசி ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய ராசி கிதாபில் அவர்கள் அழகாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆக பொய் என்பது எல்லா பாவங்களுக்கும் அடிப்படையாக இருப்பதால் அல்லாஹு தாலா நம்முடைய நாயகத்தை வாழுற வயசில் அல்லாஹு தாலா பொய் பேசுவதை விட்டு பாதுகாத்தார். மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இளமை பருவம் எப்படியெல்லாம் இருந்தது என்பதற்கு அவருடைய அருமையான மனைவி ஹதிஜாமா தான் சிறந்த ஆதாரம். ரசூலுல்லாஹ் அன்னை ஹதிஜா நாயகிய திருமணம் செஞ்ச போது ரசூலுல்லாஹ்க்கு வயசு 25. நமக்கெல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹ்க்கு முதல் நிக்காஹ் ஹதிஜா நாயகி அவர்களோடு நடந்தது. ரசூலுல்லாஹ்க்கு வயசு 25, ஹதிஜா அம்மாவுக்கு வயசு 40 வயசு. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய முழு இளமை யாரோடு கழிந்தது? ஹதிஜா நாயகி அவர்களோடு கழிந்தது. அவங்களுக்கு தான் ரசூலுல்லாஹ்வுடைய இளமையை பற்றி நன்றாக தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வஹி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், இந்த சூரா இறங்கின உடனே ஹதிஜா நாயகிட்ட வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, லகத் ஹஷீது அலா நஃப்ஸி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ்க்கு முதல் வஹி தானே, தெரியல யாரு வந்தான்னு தெரியல. ஒரு ஆள் வந்தாரு, கட்டி அணைச்சாரு, என்னால தாங்க முடியல, எனக்கு பயமா இருக்குது, ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, ஏதாவது கேடு வந்துடுமோ, எனக்கு பயமா இருக்குது என்று ரசூலுல்லாஹ் ஹதிஜா நாயகிட்ட சொன்ன பொழுது ஹதிஜா அம்மா சொன்னாங்க, கல்லா வல்லாஹி மா யுக்ஸீக அல்லாஹ் அபதா, நிச்சயமா அவ்வாறு அல்ல, அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், அல்லாஹ் உங்களை இப்போது அல்ல எப்போதுமே அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். மனைவினா இப்படி இருக்கணுங்க. இப்போது அல்ல நாயகமே, எப்போதுமே அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? நாயகமே பாவம் செஞ்சா தானே சோதனை வரும். நீங்க தான் பாவமே செய்யலையே, நீங்க தான் தப்பே செய்யலையே, குற்றமே புரியலையே. நாயகமே அல்லாஹ் தாலா உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏன் தெரியுமா? உங்கள்கிட்ட நல்ல குணங்கள் அனைத்தும் உங்களிடத்தில் இருக்கிறது. இன்னக்க லதஸிலுர் ரஹீம, நாயகமே தாங்கள் உறவை சேர்ந்து வாழுகிறீர்கள். ஒரு தஹ்மீலுல் கல்ல, நீங்கள் பிறருடைய கஷ்டத்தை தாங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். ஒரு தக்ஸிபுல் மஅதூம, இல்லாத ஏழைப்பட்ட மக்களுக்காக உழைச்சி ஏழைகளை காப்பாற்றுறீங்க. ஒரு தஃப்ரீல் லைஃப, விருந்தாளிகளை உபசரிக்கிறீங்க. ஒரு துஈனு அலா நவாயிபில் ஹக்கி, சத்தியமான சோதனையிலே மாற்றிக்கொண்ட மக்களை மீட்பதற்காக உதவி செய்றீங்க. ரசூலுல்லாஹ் எதை சொல்றாங்க? நபியினுடைய குணத்தை. எல்லாம் எந்த குணங்க? எதுல உள்ள குணம்? ரசூலுல்லாஹ்வுடைய வாலிப பருவத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய இளமைய பருவத்தில் இருந்த குணத்தை ஹதிஜா நாயகி சொல்றாங்க. நாயகமே உறவை சேர்ந்து வாழ்றீங்க, பிற கஷ்டத்தை சுமக்கிறீங்க, இல்லாத மக்களுக்கு தர்மம் செய்றீங்க, விருந்தாளிகளை உபசரிக்கிறீங்க, கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்றீங்க என்று நபியினுடைய அனைத்து இளமை காலத்தினுடைய அனைத்து குணங்களையும் ஹதிஜா நாயகி சொன்ன செய்தியை நாம் வரலாற்றிலே ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம்.
நபியினுடைய அந்த இளமை கால குணத்தை பற்றி கிதாபிலே ஹசாயிசுல் குபரா என்ற கிதாபில் இப்படி வருகிறது. கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதல கௌமிஹி முருஅத்தன் வ ஹஸனஹும் குல்கன் வ அக்ரமஹும் முகாலதா வ கைரஹும் ஜிவாரா வ அஸமஹும் ஹில்மா வ அமானத்தன் வ அஸ்தகுஹும் ஹதீஸா வ அபஅதஹும் மினல் ஃபுஹ்ஷி ஃபஸம்மூஹுல் அமீன். ரசூலுல்லாஹ் இளமை பருவத்திலே எப்படி இருந்தாங்க? மிகச் சிறந்த மனிதனையும் உடையவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. இளமையில நற்குணத்தோடு ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க. கண்ணியமான முறையில மக்கள்கிட்ட பழகினாங்க. சிறந்த அண்டை வீட்டுக்காரராக ரசூலுல்லாஹ் இளமையில இருந்தாங்க. சகிப்பு தன்மையோடு ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க. நேர்மையோடு ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் இளமையில உண்மையை தான் பேசினாங்க. பாவங்களை விட்டும் தூரமாக்கப்பட்ட வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க என்று நபியினுடைய இளமை காலத்து குணங்களை எல்லாம் நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா இளமை காலத்தை பரிசுத்தமான வாழ்க்கையாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அமைத்து தந்தான் என்பதற்கு வரலாற்றிலே நிறைய செய்திகளை நாம் பார்க்கிறோம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமை காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. இளமை காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட கொள்கையில உறுதியாக இருந்தாங்க. கொள்கையில உறுதியா இருந்தா பத்தாது, சுன்னத்து ஜமாத் கொள்கையில உறுதியா இருக்கணும். நல்ல கொள்கையில உறுதியா இருக்கணும். ஈமானுக்கு மாற்றான கொள்கையில நம்ம உறுதியாக இருந்துவிடக் கூடாது. இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கையில நாம உறுதியாக இருந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கொள்கையில உறுதியாக இருந்தாங்க நமக்கெல்லாம் தெரியும். அபூ தாலிபு மரணப்படுக்கையில கிடக்கிறாரு. எதிரிகள்லாம் அபூ தாலிபை பார்க்க வந்துட்டாங்க, வந்து மிரட்டுறாங்க. அபூ தாலிபு நீங்க இறந்து போயிடுவீங்க, நீங்க இறந்து போறதுக்கு முன்னால உங்க தம்பி மகன் முகம்மது சொல்லிட்டு போங்க, இனிமே அவர் இஸ்லாமிய பிரச்சாரம் எல்லாம் செய்யக்கூடாது. செஞ்சாருன்னு சொன்னா நீங்க போன பிறகு அவரை நாங்க சும்மா விட மாட்டோம், அவருக்கு நீங்க புத்திமதி சொல்லுங்க என்பதாக அபூ தாலிபு காலமெல்லாம் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு நபிக்கு அரவணைப்பாக பக்கபலமாக இருந்தவர் ஹஜ்ரத் நபியினுடைய சாச்சா அபூ தாலிபு. அவர்கிட்ட வந்து அபூஜஹல் சொன்ன உடனே அவங்களும் சொன்னாங்களா, மகனே எனக்கு வயசாயிடுச்சு, நான் இருப்பேனா போவேனா எனக்கு தெரியல, இவ்வளோ காலமா நான் உன்னை பாதுகாத்துட்டேன், நான் போன பிறகு எதிரிகளை உன்னை சும்மா விட மாட்டேன், அதனால உன்னுடைய கொள்கையை கொஞ்சம் ஒட்டி வச்சுக்க, இஸ்லாமிய பிரச்சாரத்தை குறைச்சிக்க, இஸ்லாமிய பிரச்சாரத்தை அதிகமா செய்யாத என்பதாக ரசூலுல்லாஹ்விடத்திலே அபூ தாலிபு சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அம்மி லவ் உதியத்தி ஷம்ஸ் வன் யமீனி வல் கமரு ஃபீ யஸாரி, என்னுடைய வலது கரத்தில் சூரியன் வைக்கப்பட்டு இடது கரத்திலே சந்திரன் வைக்கப்பட்டாலும் மா தரக்து ஹாதல் அம்ர, இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை நான் விடவே மாட்டேன். இங்க சூரியன் எங்க இருக்குதுங்க? எங்கேயோ இருக்குது. வெயில் தாங்க முடியுதாங்க? முடியல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? சூரியனா வலது கையில தந்தா. ரசூலுல்லாஹ் கற்பனையா பேசல, உண்மையிலேயே சொல்றாங்க. அல்லாஹ் கொண்டு சூரியனை வலது கையில வச்சுட்டா கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. வலது கையில சூரியனை தந்தா இடது கையில சந்திரனை தந்தாலும் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை நான் விட மாட்டேன். அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்தை ஜெயிக்க வைக்கும் வரையிலும், இந்த இஸ்லாம் மேலோங்கும் வரையிலும், அல்லது இந்த இஸ்லாத்தை சொல்வதிலே எனக்கு மௌத்து வருகிற வரையிலும் இஸ்லாத்தை விட மாட்டேன், உயிர் போகும் வரையிலும் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொண்ட கொள்கையில ரசூலுல்லாஹ் உறுதியாக இருந்தான். சூரியனை தந்தாலும் இஸ்லாத்தை விட மாட்டேன், சந்திரனை தந்தாலும் இஸ்லாத்தை விட மாட்டேன். எதிரிகள் சொன்னாங்கல்ல சொத்துக்களை எல்லாம் தரோம், இஸ்லாமிய பிரச்சாரத்தை விட மாட்டேன். அழகான பெண்களை கொண்டு கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம், இஸ்லாத்தை விட்டுடுங்க, பிரச்சாரத்தை விட மாட்டோம். மக்களையே நீங்க தான் பெரிய தலைவர், நாங்கெல்லாம் உங்களுக்கு தொண்டர்கள், பெரிய தலைவராக நீங்களே இருங்க, தலைவர் பதவியை கொடுக்கிறோம், இஸ்லாத்தை விட மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு என்ன பண்றான்? சுப்ஹானல்லாஹ், காதலிச்ச பிள்ளைக்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டுறான் நம்முடைய வாலிபர்.
காதலித்த பையனுக்காக நம்முடைய பெண்கள் இஸ்லாத்தை விட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னது எங்கே? சூரியனை தந்தாலும் இஸ்லாத்தை விட மாட்டேன், சந்திரனை தந்தாலும் இஸ்லாத்தை விட மாட்டேன், சொத்துக்களை தந்தாலும் இஸ்லாத்தை விட மாட்டேன், பதவியை தந்தாலும் இஸ்லாத்தை விட மாட்டேன், பெண்களை தந்தாலும் இஸ்லாத்தை விட மாட்டேன். ஏதோ சில காலங்கள் அழகாக இருக்கக்கூடிய பெண்ணுக்காக வேண்டி, சில நிமிடங்களுடைய சுகத்திற்காக வேண்டி எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் அந்த சுகம் கிடைக்கத்தான் போகுது. அப்படிப்பட்ட சுகத்துக்காக இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் இஸ்லாத்தை விட்டு போறாங்க, இளம் பெண்கள் இஸ்லாத்தை விட்டு போறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கை சேரும். அல்லாஹ் தஆலா நம்முடைய இளைஞர்களுடைய இளம் பெண்களுடைய இதாயத்தையும் ஈமானையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியிலே எந்த பெண்கள் எந்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறார்களோ அந்த தாய்மார்களால் சிறந்த இளைஞர் சமுதாயத்தை உருவாக்க முடியும். நல்ல இளைஞனை, நல்லதொரு வாலிபனை உருவாக்கக்கூடிய நபி வழியிலே தயார்படுத்துகிற ஒரு ஆற்றலை, பக்குவத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய தாய்மார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். எங்க தாய்மார்கள் இளைஞர்களை சரி பண்றாங்க, எங்க பிள்ளைகளை சொல்றாங்க? தாயை தொழுதா தானே பிள்ளைய தொலை சொல்ல முடியும், வாப்பா தொழுதா தானே பிள்ளைய தொலை சொல்ல முடியும், வாப்பா சுதுவுக்கு வந்தாதானே மகனை எழுப்பி விட முடியும், வாப்பா உம்மா டிவி பார்க்காம இருந்தா தானே பையனை செல்போன் பார்க்காம தடுக்க முடியும், வாப்பா உம்மா செல்போன் பார்க்காம இருந்தா தானே பையனை தடுக்க முடியும். பாப்பா கையில் ஒரு செல்போனு, அம்மா கையில் ஒரு செல்போனு, அண்ணன் கையில் ஒரு செல்போனு, தம்பி கையில் ஒரு செல்போனும், எல்லா கையிலையும் செல்போனு இருந்தா யாரு தடுக்கிறது இந்த சமுதாயத்தை? யாரு பாதுகாக்கிறது இந்த சமுதாயத்தை? ஐயுகளுக்கு ஆமனுக்கு அன்புசக்கும் அல்லாஹ் சொன்னானே, கூ அன்புசக்கும், மக்களே முதல்ல நரகத்தை விட்டு ஒன்றை காப்பாத்திக்கடா, அப்புறம் பொண்டாடியை காப்பாற்றி உன் பிள்ளையை காப்பாத்து. என்ன அர்த்தம்? இதுக்குள்ள எல்லா அர்த்தமும் வந்துடும். நீ செல்போனை விட்டுடு, அப்புறம் உன் பிள்ளையை தடு, உன் பொண்டாடியை தடு. அன்பர்களே, ஆக ஒரு சிறந்த வாலிப சமுதாயத்தை உருவாக்க முடியும் நபி வழியில நம்முடைய பெண்கள் இருந்தார். சஹாபியத்தான பெண்கள் உருவாக்கினாங்க. ஹஜ்ரத் சஃபியா நாயகி யாருங்க? இவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு 2 சஃபியா உண்டு. சஃபியான்னு சொல்லி ஒரு பேர்ல அவங்க மனைவி இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவி பேரும் சஃபியா தான். ரசூலுல்லாஹ்வுடைய மாமி, பாப்பா கூட பிறந்த சகோதரி, அவங்க பேரும் சஃபியா தான். ரசூலுல்லாஹ்வுடைய மாமி சஃபியா. அவங்களுடைய கணவர் யாருங்க? அவாம். ரசூலுல்லாஹ்வுடைய மாமி சஃபியா. மாமா யாருங்க? மாமி மாப்பிள்ள, மாமா அவாம். அவங்களுக்கு பிறந்த பிள்ளை யாருங்க? ஜுபைர். சஃபியா நாயகி, ரசூலுல்லாஹ்வுடைய மாமி சஃபியா நாயகி தன் புள்ள ஜுபைரு சின்ன பிள்ளையா இருக்கும் போது தமரிபுஹு லர்பன் சதீதா வஹுவயதி, அவர் புள்ள ஜுபைர் அனாதையா இருக்கிறாரு. அனாதனா யாரு? பாப்பா இல்லாத புள்ள. பாப்பா இறந்து போயிட்டாரு, புருஷன் இறந்து போயிட்டாரு, புள்ள அனாதை. ஆனா தன்னுடைய மகன் ஜுபைரு ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா கூட அம்மா சஃபியா அடிப்பாங்களாம். லர்பன் சதீதா, கடுமையா அடிப்பாங்களாம். குடும்பத்துக்காரங்கள்லாம் சொல்லுவாங்களாம், மக்கள்லாம் சொல்லுவாங்களாம், அசல்திஹி அகலக்திஹி, அடிச்சு உன் பிள்ளையை கொல்ல போறியா? அடிச்சு பிள்ளையை கொல்ல போறியான்னு கேட்கறாங்க. எப்படி அடிச்சிருப்பாங்க? அடிகண்டமா அடிச்சிருப்பாங்க, பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. அவ்வளோ அடிப்பாங்களாம். ஏமா இந்த மாதிரி அடிக்கிறீங்க என்று கேட்டபோது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்னைக்கெல்லாம் நம்ம தாய்மார்கள் ஏன் அடிக்கிறாங்க? பையன் சேட்டை பண்ணன்னு சொல்லி அடிக்கிறாங்க. என்ன டிவி பார்க்க விட மாட்டேக்கான், என்ன ஃப்ரீயா இருக்க விட மாட்டேக்கான், என்ன ஓய்வெடுக்க விட மாட்டேக்கான், என்ன வெளியே போக விட மாட்டேக்கான், இன்னும் நிம்மதியா இருக்க விட மாட்டேக்கான். எனக்கு கஷ்டம், அவன் சேட்டை பண்ணா எனக்கு பிரச்சனை. அதுக்காண்டி தாய் கோவப்படுறான், தகப்பன் கோவப்படுறான். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என் பிள்ளைய நான் அடிக்கிறேன். ஏன் அடிக்கிறேன் தெரியுமா? இன்னமா அல்ரிபுஹு லிகை யதிப்பு, என் பிள்ளையை நான் அடிக்கிறேன் அவன் அறிவாளியாக வளர வேண்டும் என்பதற்காக அடிக்கிறேன். அடியாத மாடு பணியாது, புனியாது இல்லை. அழகா சொல்ல, அப்பா அழகா சொல்ல, செல்லம்மா. அடியாத மாடு அவன் லேட்டா சொல்ல, நான் சொன்ன பிறகு சொல்றேன். நான் பணியாதுப்ப அவன் பணியாதுங்க. நல்லா சொல்ல.
அடியாத மாடு பணியலாம். அவங்க சொன்னாங்க அடிக்காத புள்ள திருந்த மாட்டான். மதரசாவில் ஏன் அடிக்கிறாங்க? அடிச்சாதான் பாடம் வரும், அடிச்சாதான் கல்வி வரும். சுப்ஹானல்லாஹ். நண்பர்களே, அசத்துமார்கள் அடிச்சாங்கன்னா அந்த அடியில அந்த இடத்துல நரக நெருப்பப்படாது. நண்பர்களே, இது சத்தியமான வாக்கு. பாருங்க, அவங்க சொன்னாங்க என் புள்ள சிறந்த அறிவாளியாக வளரணும், அதற்காக அடிக்கிறேன்னு சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க என் பிள்ளை எதிர்காலத்தில் படை தளபதியாக வரணும், போர்க்களத்துக்கு போகணும், படை தளபதியாக வரணும். என் பிள்ளை இஸ்லாத்துக்காக போற செய்யணும். நான் ஏன் அடிக்கிறேன்? அடிச்சு அடிச்சு அவன் வழியை தாங்கணும், அடிச்சு அடிச்சு வழியை தாங்கணும், அடிச்சு அடிச்சு வழியை தாங்கினா தான் நாளைக்கு போர்க்களத்தில் போய் எதிரிகள் குத்துனா கூட திரும்ப குத்துமா, ஓடி வர மாட்டான். என் புள்ள அறிவாளியா வரணும், இஸ்லாத்துக்கு சேவை செய்யணும். என் புள்ள சிறந்த போர் வீரனா வரணும், இஸ்லாத்துக்கு படை நடத்தி தளபதியா செல்லணும், இஸ்லாத்துக்கு வெற்றி வாகையை சூடி தரணும். அதற்காக என் பிள்ளையை அடிக்கிறேன். இதுதாங்க நபி வழியில பிள்ளையை வளர்ப்பது. அந்த தாயினுடைய அந்த நீயத்து, அந்த அந்த கொள்கை வீண் போகவில்லை. அல்லாஹு தஆலா அந்த சஹாபியை பாதுகாத்தான். எப்படி பாதுகாத்தான் தெரியுமாங்க? அந்த சஹாபிக்கு 12 வயசுங்க. யாருக்கு 12 வயசுங்க? யாருக்கு? சுபைர் 12 வயசு. மக்கால அவர் கேள்விப்படுறாருங்க. என்ன கேள்விப்படுறாரு அப்படின்னு கேட்டா, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிரிகள் பிடிச்சிட்டாங்க, எதிரிகள் ரசூலுல்லாஹ் பிடிச்சிட்டாங்க, எதிரிகள் கையில ரசூலுல்லாஹ் மாட்டிக்கிட்டாங்க என்று கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட உடனே வாழை தூக்கிட்டு 12 வயசுல முதலாக மக்கமா நகரத்தில் மக்கால இருக்க முடியும். எதற்கு அனுமதி இல்லை? போர் செய்யறதுக்கு அனுமதி இல்லை. முதலாக இஸ்லாத்தை பாதுகாக்க, நாயகத்தை பாதுகாக்க வாலியேந்திய கரம் ஒரு வாலிபருடைய கரம். ஒரு இளைஞர் தான் இஸ்லாத்திற்காக முதலிலே வாழை ஏந்தினார். ஒரு வாலிபர் தான் நாயகத்தை காப்பதற்காக முதலிலே வாழை முழுகினார். வாளை தூக்கி கொண்டு மக்காவின் வீதியிலே 12 வயது வாலிபர் ஜுபைர் ஓடோடி வருகிறார். ரசூலுல்லாஹ்வை எதிர்க்க பார்த்துட்டார். பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் என்னன்னு கேட்டாங்க. நாயகமே, நான் இப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அது உண்மை இல்லை, வதந்தி. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நான் ஒரு பேச்சுக்காக கேட்கிறேன், ஒருவேளை உண்மையாகவே இருந்தா எதிரிகள் இதை பிடிச்சிருந்தா என்ன செய்வீங்க? அவர் என்ன சொன்னார் தெரியுமா நாயகமே? என் உயிரை கொடுத்து உங்களை பாதுகாத்தேன். யார் சொன்னா? ஜுபைர் இப்னு அவாம் சொன்னாங்கல்ல. அவங்க அம்மா அடிச்சாங்கல்ல, என் புள்ள ஒரு வீரனாக வரணும் அதற்காக அடிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல. 12 வயசுல நாயகத்தை பாதுகாப்பதற்காக வாளி ஏந்திய ஒரு சிறந்த முன்மாதிரி வாலிபராக ஜுபைர் இருந்தாங்க. அப்படி ஜுபைரை உருவாக்கினது அவனுடைய அற்புதமான தாயார் சஃபியா நாயகி உருவாக்கினார். ஹஸரத் உமருடைய ஆட்சி காலம். ஹஸரத் உமரே பாருந்தி எதிரிகளோடு போர் செய்யறதுக்கு 8000 பேரை கொண்டு ஒரு படையை அனுப்புறாங்க. எத்தனை பேருங்க? 8000 பேர் போருக்கு போறாங்க. எதிரிகள் அதிகமா இருக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் முடிச்சு வச்சுட்டாங்க. போருக்கு போறாங்க, எதிரிகள் அதிகமா இருக்கிறாங்க. அதனால தளபதி ஹஸரத் உமருக்கு கடிதம் அனுப்புறாரு. என்ன கடிதம் அனுப்புறாரு? எதிரிகள் ரொம்ப இருக்கிறாங்க, 8000 பேர் பத்தாது, இன்னும் 4000 பேர் வேணும், ஒரு துணை ராணுவ படையை அனுப்புங்க என்று அந்த தளபதி ஹஸரத் உமருக்கு கடிதம் அனுப்புறாங்க. ஹஸரத் உமர் என்ன பண்ணாங்க தெரியுமா? தளபதி 4000 பேர் கேட்டிருக்கிறாரு. அந்த ஹஸரத் உமரே ஃபாரூக் அனுப்புனாங்க. வகத் குந்து வஜ்ஜஹது இலைக அர்பாத நஃபரின். வஜ்ஜஹது ஓரமா இருக்கும். வகத் குந்து வஜ்ஜஹது இலைக அர்பாத நஃபரின். நீங்க 4000 பேர் கேட்டீங்க தளபதியே, 4 பேரை தான் அனுப்பி வச்சிருக்கிறேன். 4000 பேர் கேட்டிருக்கீங்க, எத்தனை பேர் அனுப்பியிருக்கிறேன்? 4 பேர் அனுப்பியிருக்கேன். இந்த 4 பேர் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா? அன்ன ரஜுலன் மின்ஹும் மகாம் அல்ஃபி ரஜுலின். அந்த 4 பேர்ல ஒவ்வொரு ஆளும் 1000 பேருக்கு சமம். 4 பேர் அல்ல, அது எத்தனை பேரு? ஒவ்வொரு ஆளும் ஒரு 1000. அது 4 அல்ல, அது 4000 என்று சொன்ன ஹஸரத் உமரே பார்க்க 4 பேர் அனுப்புனாங்க. அந்த 4 பேர்ல ஒரு ஆள் யாரு கேட்டீங்கன்னா இந்த ஜுபைர் இப்னு அவாம். 4000 பேருக்கு சமமாக 4 பேரை உமரே பார்க்க
அனுப்புனாங்கல்ல, அதுல ஒரு ஆள் யாருங்க? தாயால அடிச்சு வளர்க்கப்பட்டு என் புள்ள போர்க்களத்துக்கு தளபதியாக போகணும் என்று அந்த அம்மா வளர்த்தாங்களே, அவர் எதிர்காலத்தில் எப்படி வந்தாருங்க? அந்த வாலிபர் ஒரு ஆளு 1000 பேருக்கு சமம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான படை தளபதியை அந்த தாயார் உருவாக்கினாங்க. இன்னொரு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடுறேன். எப்படி எல்லாம் பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குனாங்க என்பதற்கு. ஹன்சா நாயகி போர்க்களத்துக்கு போறாங்க. ஹன்சா நாயகி போர்க்களத்துக்கு போறாங்க. போர்க்களத்துக்கு போகும்போது இது போர்க்களம் சார்ந்த செய்தியாக இருப்பதால இன்ஷா அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்றேன். ஹசரத் ஆரம்பத்தில் சொன்னாங்கல்ல, இளமைய பருவம் செய்தியில் பேசும்போது சொன்னாங்கல்ல, இளமைய பருவம் சரியாக இருந்தா முதுமை பருவம் சரியா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு ஒரு செய்தி. நஃபீஸத்துல் மிஸ்ரியா, இவங்க யாருங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையில் 5வது தலைமுறையில் பிறந்தவங்க நஃபீஸத்துல் மிஸ்ரியா. நம்ம நிறைய பெண்களுக்கு பேர் வைப்பாங்க. என்ன பேர் வைப்பாங்க? நப்சா. நப்சா நப்சா இல்ல, என்னது? நஃபீஸா. அதான் நப்சா 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 நம்ம சொல்றோம். நஃபீஸா ரசூலுல்லாஹ்வுடைய பேத்தி 5வது தலைமுறையில பிறந்தவங்க. ரொம்ப சீதவியான பெண்மணி. ஷாஃபி இமாமுக்கு உஸ்தாது. யாருக்கு உஸ்தாதுங்க? இமாம் ஷாஃபி இமாமுக்கு உஸ்தாது. ஷாஃபி இமாம் இறந்து போகும்போது சொன்னாங்க, என் ஜனாசாவை நீங்க எல்லாம் தொலை வைக்கிறதுக்கு முன்னால நஃபீஸாமா வீட்டுக்கு கொண்டு போங்க, அவங்க என் ஜனாசாவை தொலை வைக்கணும், அப்புறம் தான் நீங்க தொலை வைக்கணும்னு சொன்னாங்க. அந்த நஃபீஸத்துல் மிஸ்ரியா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு யூத பெண்மணி இருந்தாங்க. அந்த யூத பெண்ணுக்கு ஊனமுற்ற ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த யூத பெண்மணி எங்கேயாவது போறதாக இருந்தா தன்னுடைய நடக்க முடியாத பிள்ளைய நப்சா அம்மாட்ட விட்டுட்டு போவாங்க. ஒரு நாள் யூத பெண்மணி வெளியே போனாங்க. அன்னி நஃபீஸாயிட்ட அந்த பிள்ளையை விட்டுட்டு போனாங்க. எப்படிப்பட்ட பிள்ளை? இப்னத்துன் ஜமனா லா தக்திரு அலல் ஹரகத்தி, அந்த பிள்ளையால நடக்க முடியாது அல்ல, அசைய கூட முடியாது. நஃபீஸத்துல் மிஸ்ரியா அந்த பிள்ளைய வச்சிருக்கிறாங்க. அந்த யூத பெண்மணி வெளியே போயிட்டாங்க. நஃபீஸா அம்மா உழவு செய்ய போறாங்க. உழவு செய்யறாங்க. அது ஒரு சின்ன வீடு. உழவு செய்யக்கூடிய தண்ணியும் அந்த வீட்டுக்குள்ள தான் போகும். அவ்வளவு பெரிய வீடு கிடையாது, சிறிய வீடு. நஃபீஸா அம்மா உழவு செய்யறாங்க. ஃபஜரா மாஹு உதுஇஹா இல பின்தில் யஹூதியா, உழவு செஞ்ச தண்ணி அந்த யூத சின்ன பிள்ளை இருக்குதே நடக்க முடியாம அந்த புள்ள பக்கத்துல தண்ணி வருது. அந்த புள்ள நினைக்கிறது, இந்த அம்மா ரொம்ப விசேஷமான பெண்மணி, அவங்க உழவு செஞ்சிருக்கிறாங்க, அந்த தண்ணியை தொட்டு நம்ம காலில் தடவுமே, நடக்க முடியாத காலில் தடவுனா என்ன என்று யோசனை பண்ணி இப்போ மசகத்தி பிகி அல்லா இருஜலேகா, அந்த உழவு செஞ்ச தண்ணி எடுத்து தன் காலில் அந்த புள்ள தடவுத்தி இல்லா அன்னை நஃபீஸத்துல் மிஸ்ரியா உழவு செஞ்ச தண்ணீரை எடுத்து அது நடக்க முடியாத புள்ள, ஊனமுற்ற புள்ள தடவுன உடனே எழுந்திருச்சு நின்றுச்சு. அன்பர்களே, பல ஆண்டுகளாக நடக்க முடியாத பிள்ளை நஃபீஸத்துல் மிஸ்ரியா அம்மா உழவு செஞ்ச தண்ணியை தொட்டு காலில் வச்ச உடனே நின்றுச்சு. காமத்து நின்று தம்சி அலா கதமைகா நடந்துச்சு, ஓடி போயிடுச்சு வீட்டுக்கு. ஓடி போன உடனே அம்மாவே மறந்துட்டாங்க. தன் பிள்ளைய அங்கே விட்டது அம்மா மறந்துட்டாங்க. நஃபீஸத்துல் மிஸ்ரியா நல்லா கவனிப்பாங்க, அதனால அவங்களுக்கு அந்த ஞாபகமே வரல. புள்ள ஓடி போய் கதவை தட்டுது. தாய்க்கே தன் கண்ணை நம்ப முடியல. மண் அனுப்பி அம்மா நீ யாரு? அந்த புள்ள சொல்லிச்சு, ஆனா பின்சிக்கு அம்மா நான் தாமா உன் புள்ள. அம்மா நீ உன்னால் நடக்கவே முடியாதம்மா, அசைய முடியாது, இப்படி இந்த அதிசயம். நஃபீஸத்துல் மிஸ்ரியா அம்மா உழவு செஞ்சாங்க. தொழுகைக்கு முன்னால செய்யக்கூடிய அங்கே சுத்தி உழவு செஞ்சாங்க. உழவு செஞ்ச தண்ணீர் எடுத்து காலில் வச்ச குணமாயிடுச்சு. அந்த யூத குடும்பமே நஃபீஸத்துல் மிஸ்ரியாவை தேடி வந்துச்சு. ஆதா வல்லாஹி அத்தீன் சஹீஹு வமா நஹனு அலைஹி மின் அத்தீன் கபீஹு, நாங்கள் இருக்கிற நசாரா மார்க்கம் அது பொய்யான மார்க்கம், இஸ்லாம் தான் சத்தியமான மார்க்கம் என்று சொல்லி அந்த யூத பெண்மணி, அந்த அம்மாவுடைய கணவர், பிள்ளைங்க, மொத்தமா குடும்பமே இஸ்லாத்தை. ஆக வாலிபம் சரியாக இருந்தான். நாம் மட்டும் உண்மையான மூமினாக இருந்தால் நாம் பார்க்கும் காசிர்கள் எல்லாம் கலிமா சொல்வார்கள். நான் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் நான் பார்த்தால் யூதன் கலிமா சொல்வான். நான் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் நான் பார்த்தால் ஒரு நசாரா கலிமா சொல்லி விடுவான். நான் உண்மையான முஸ்லீமாக இருந்தால் நான் நடக்கும் இடத்திலே நடக்கும் மக்கள் எல்லாம் முஸ்லீமாக விடுவார். ஆக அன்பர்களே, நம்முடைய வாலிபம் நபி வழியிலே அமைந்தால் முழுமை என்பது பாதுகாப்பாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை என்பது பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்படுவதற்கான ரொம்ப சிறந்த வழி என்னன்னு கேட்டா டாக்டர் சொல்லணும்.
தஹஜ்ஜத் நம்ம தொழுதுட்டோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா பாதுகாத்துவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், குர்பத்துன் இலா ரப்பிக்கும். சுருக்கமா சொல்றேன், தஹஜ்ஜத் தொழுதா அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். ஓ மக்ஃபிரத்துல் லிஸ்ஸய்யிஆத்தி, அது பாவங்களை மன்னிக்கும். தஹஜ்ஜத் தொழுகை ஓ மன்ஹாசுன் இஸ்மி, பாவங்களை தடுக்கும். எந்த பையன் தஹஜ்ஜத் தொழுகிறானோ அவருடைய இளமையை அல்லாஹ் பாதுகாக்கிறான். எந்த வாலிபன் தஹஜ்ஜத்தை விடாம அவன் என்னத்தையும் செஞ்சுட்டு போறான், முடியாம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான், திரும்ப திரும்ப பாவத்தை செஞ்சிடறான். ஆனா தஹஜ்ஜத்தை விடாம தொழுகிறான்னு சொன்னா ரசூலுல்லாஹ் வாக்களிக்கிறாங்க, தஹஜ்ஜத்தை தொழுகை எதை தடுக்கும்? மன்ஹாசுன் இஸ்மி, பாவத்தை தடுக்கிறோம். மஸலத்துல் இத்தாயி அனல் ஜஸதி, தஹஜ்ஜத் தொழுகை நோயை விரட்டும். அல்லாஹ் தஆலா குழந்தை பருவத்தை பாதுகாப்பானாக, சிறுவர் பருவத்தை பாதுகாப்பானாக, இளமையை பாதுகாப்பானாக, கல்யாணத்துக்கு பிந்திய வாழ்க்கையை பாதுகாப்பானாக, முதுமையை பாதுகாப்பானாக, இந்த ஊரை பாதுகாப்பானாக, இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக, உலகத்தில் வாழுகிற அத்தனை மதங்களையும் சார்ந்த எல்லா சகோதரர்களையும் அல்லாஹ் தஆலா ஈர் உலகத்திலும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் இந்த துஆவை கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.